ஓகே. ரெடி. ஓகே. பேசலாமா? பேசுங்க. ஓகே சார், நான் சொல்ல போது நல்லா கேட்டுங்க. இது என்னன்னா, ரீசெண்டா அரசன் படம்னு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க, சிம்பு நடிச்சு அப்படின்ட்டு. அந்த படம் வந்து வெற்றிமாறன் எடுத்திருக்காரு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த சோசியல் மீடியாலாம் பார்த்து நிறைய நல்ல விஷயம் பண்றாங்க. தியேட்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் வந்து யூடியூப்ல எல்லாம் போட்டுக்கிறாங்க. நிறைய பேர் வந்து நல்லா ஃபயர் விட்டு சிம்பு ஃபேன்ஸு, அனிருத்துக்கு ஃபேன்ஸு, வெற்றிமாறன் ஃபேன்ஸு இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபயர் அவுட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இந்த ப்ரோமோ வந்து எனக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறதுதான் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். எனக்கு வந்து இந்த ப்ரோமோ வந்து பர்சனலா பிடிக்கல. இதுல கொரான்னு சொல்றது பாத்தீங்கன்னா எனக்கு 3 காரணம் இருக்குது. அப்படி என்ன அந்த 3 காரணம் அப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு நான் தெளிவா சொல்லிக்கிட்டே வரேன், சரிங்களா? காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, காரணமே நம்ம எஸ்டிஆர் சிம்பு தான். சார், நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான். அவருக்கு இந்த லோக்கல் ஸ்லாங்குங்கிறது சுத்தமா செட்டே ஆகல. சிம்பு ஒரு ஆக்டரா வந்து நடிக்கிறாரு, இவர் வந்து இந்த படத்துல நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பச்சையா தெரியுது. இதுல எனக்கு அவரோட ஆக்டிங் வந்து சுத்தமா பிடிக்கல. நான் பாட்டுக்கு விளையாட்டா உண்மையை சொல்ல போய் நீங்க பாட்டுக்கு அது சீரியஸா படமா எடுத்து விட்டீங்கன்னு வைங்க. ஓஹோ சிக்கா. அடுத்ததா 2வது மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல அனிருத்தை போட்டது தான். இந்த படத்துக்கு அனிருத் தான் மியூசிக் போறாருன்னு தெரியும் போது எனக்கே ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா இது வெற்றிமாறனோட படத்துல அனிருத்தா, எப்படி செட் ஆகும்னு தெரியலையே. ஏற்கனவே பாத்தீங்கன்னா வெற்றிமாறனுக்கு வந்து டேஸ்ட் மாறிடுச்சுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் போட்டிருக்காரு இல்லையா, அவர் போட்டு தி மியூசிக் பாத்தீங்கன்னா ஹாரி ஜெயராஜ், நம்ம ஜிப்ரானு, இந்த சாம் சிஎஸ், AR ரஹ்மான் இப்படின்னு இவங்க எல்லாரும் போட்டா எப்படி இருக்குமோ அதே ஃபீல் தான் இருந்துச்சு. இவர் ஃப்ரெஷ்ஷா போட்ட மாதிரி எனக்கு தெரியல. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டையும் கேட்டு பார்த்துட்டேன். நிறைய பேர் வந்து செட் ஆகலன்னு தான் சொல்லியிருந்தாங்க. திருமரம் படத்துல பாத்தீங்கன்னா நானும் அவரோட ஃபர்ஸ்ட் படம் பார்த்துட்டு இருக்கிறேன். ஜி பிரகாஷ் இருந்திருக்காரு, சந்தோஷ் அண்ணன் இருந்திருக்காரு, அப்ப யார் ஏன் இளையராஜா கூட இருந்திருக்காரு. இவங்க எல்லாருமே அவரோட படத்துல செட் ஆயிருந்திருக்காங்க. எனக்கு வந்து அனிருத் சாரை போட்டது பாத்தீங்கன்னா சுத்தமா எனக்கு செட் ஆகல. அது எனக்கு சிங்க்கும் ஆகல. ஓவராலா சொல்ல போனோம்னா அனிருத்தோட மியூசிக் இதுல எப்படி இருக்குன்னு தெரியல. பார்ப்போம். அடுத்ததா நான் சொல்ல போறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ப்ரோமோல எனக்கு 3ஆவதா மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் தான். நிறைய பேருக்கு ஷாக்கா கூட இருக்கலாம். நான் சொல்றதுதான், வெற்றிமாறன் வந்து விடுதலை பாகம் 1 பாகம் 2 படம் எடுத்தாப்புலையா, அந்த 2 படத்துலயுமே அவருக்கு மிக்சடான ரிவ்யூ தான் கிடைச்சது. அதுக்கு முன்னாடி எடுத்த அசுரனா இருக்கட்டும், வடச்சென்னையா இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி வந்த விசாரணை ஆடுகளம் அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அதெல்லாம் விட்டுருங்க. அதை தாண்டி அவர் எடுத்த இந்த விடுதலை பாகம் 1 பாகம் 2 படத்துக்குமே அவருக்கு வந்து மிக்சடா தான் ரிவ்யூ வந்துச்சு. அந்த அளவுக்கு பெருசா போல. அப்பவே வந்து ஆடியன்ஸ் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, வெற்றிமாறனுக்கு வந்து டேஸ்ட் மாறிடுச்சுப்பா, அவரோட ஸ்டைல் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டாக்ஸ் வந்துச்சு. எனக்கு இந்த ப்ரோமோ பார்க்கும்போதும் அவர் இன்னும் மாறல, அவரோட டேஸ்ட் மாறிடுச்சு அப்படிங்கிறது எனக்கு இந்த ப்ரோமோல கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஒரு மாஸ்டர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து எல்லா படங்களுமே வந்து மாஸ்டர் பீஸா பண்ணிட முடியாது. அவங்களே விரும்பினாலும் பண்ண முடியாது. இப்போ அந்த ப்ரோமோ பார்த்துட்டு நான் ஒரு 3 மிஸ்டேக் சொன்னேன் இல்லையா, அந்த 3 மிஸ்டேக்கும் எனக்கு ஏன் வந்துச்சு தெரியுமா? இவங்க இந்த படத்தை அரசன்னு தனியா விட்டுருந்தாங்கன்னா எனக்கு பிரச்சனை இருந்திருக்காது. இந்த ப்ரோமோ கடைசியா முடியும் போது வடச்சென்னைன்னு போட்டாங்க பாத்தீங்களா, அதனாலதான் எனக்கு அந்த 3 மிஸ்டேக்குமே கண்ணுக்கு தெரிஞ்சது. 3 விஷயமும் எனக்கு வந்து செட் ஆகாம போனது. அரசன் வந்து வடச்சென்னையில சேர்றது எப்படி இருக்கும்னு தெரியல. இந்த ப்ரோமோ பார்க்கும்போது எனக்கு சுத்தமா செட் ஆகல. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரையும் அடிக்கணுங்கிற எண்ணமும் கிடையாது. ஆனா நீங்க தான் பண்ணித்தான் தேவா. இருடா இல்ல, அமைதி 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 அமைதி. எனக்கு யாரையுமே அடிக்கணுங்க எண்ணமே கிடையாது. நீங்க தான் வந்துதான் வாண்டடா அடி வாங்கிக்கிறீங்க. 100% புட்டாப்புங்கம்மா, நான் நிரப்பறாதீங்கம்மா. கடைசியா சிம்பிளா ஒண்ணு சொல்லிக்க, வட சென்னை அப்படிங்கிற நெருப்புல நீங்க எண்ணெய்க்கு பதிலா தண்ணியை ஊத்தி அணைச்சிடாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன்.